எஸ்ஐஆர் என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். இறந்தவர்கள் ஏற்கனவே நீக்கப்படுவது, புதிதாக வாக்காளர்கள் தகுதி பெற்றவர்களுக்கான அந்த ஏஜை அடைந்தவர்கள், அந்த வயதை அடைந்தவர்கள், அவர்கள் புதிதாக சேர்க்கப்படுவது, பல பேர் பிழைப்பு தேடி கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் மாநகரங்களை நோக்கி இடம்பெயர்வது. அப்படி இடம்பெயர்கிற போது பல பேர் என்ன செய்வாங்கன்னா, சென்னை மாதிரியான மாநகரங்கள், பெரிய மாநகரங்களுக்குள்ள போகிற போது அங்கு வாக்காளருடைய அடையாள அட்டையை அந்த பகுதிகளில் பெறுவது அப்படின்னு சில நடைமுறைகள். எனக்கு தெரிந்த சில பேர் சென்னையில் ஒரு வாக்காளர் அட்டையும் ஊரில் ஒரு வாக்காளர் அட்டையும் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்காங்க. ரெண்டு இடத்துல அவங்க ஓட்டு போட போகிறதில்ல. ஆனால் அப்படி வைத்துக்கொள்வது என்பது சட்டவிரோதமானது. அரசை தவறான தகவல் அளிப்பது தான். அதனால் இதையெல்லாம் நீக்குவது குறித்து நமக்கு யாருக்குமே ஆட்சேபனை கிடையாது. சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு சாராம்சமாக அந்த சட்டத்தை இயற்றி அது கொரோனா பேரிடர் காலமாக அது மாறியதற்கு பின்பு நிறுத்தப்பட்டது. நடைமுறையில் அதற்கான பணிகள் நிறுத்தப்பட்டது. அதை செய்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது.